ஓம் சாந்தி. இரவில் தூங்குவதற்கு முன் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நன்றி கூறுங்கள். உணவு செய்தவருக்கு நன்றி, ஞானம் சொன்னவருக்கு நன்றி, எதிலிருந்து நாம் ஏதாவது கற்றுக்கொள்கிறோமா அதற்கு நன்றி, இந்த இயற்கைக்காக நன்றி. ஒவ்வொரு விஷயத்திற்கும் நன்றி கூறுங்கள். நன்றி சொல்வதில் எனர்ஜி, வலிமையான நேர்மறை சக்தி ஏற்படுகிறது. நாம மனதார தேரா சுக்ரியா, உங்களுக்கு நன்றி என்று சொன்ன உடனே இதயத்தில் ஒரு ஆற்றலின் ஓட்டம் ஏற்பட்டுடுது. மூன்றாவது, யாரை நினைவு செய்ய வேண்டும்? பரமாத்மாவை. நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் பார்க்கணும். இந்த வாழ்க்கை பயணத்துல பரமாத்மா எங்கு எப்போது கிடைத்தார், அவர் எப்படியெல்லாம் உதவி செய்திருக்கிறார், மறைமுகமாக உதவி செய்கிறார். அப்படிப்பட்ட சில உதவிகள் நமக்கு தெரியாமலே இருக்கு, ஆனா கண்டிப்பா அவர் செய்கிறார். மூணாவது இந்த விஷயம் இது. நான்காவது, பரமாத்மாவுடைய குடை நிழல். பரமாத்மா குடை நிழலின் அனுபவம். ஒரு சூழ்நிலை இப்படி இருந்துச்சு, நமக்கு மேலிருந்து ஒரு குடை போல ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படிங்கிறது உணர்வு ஏற்படும். முகம்மது பேகம்பர் அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவர் பாலைவனத்துல தனியாக நடக்கும்போது மேல மேகங்கள் அவர் எங்கு போனாலும் அவருக்கு சமமா நகர்ந்துட்டே வந்தது. அந்த நிழல் அவர் மேல விழுந்துட்டே இருந்துச்சு. அது என்ன மேகங்கள் மற்றவங்களுக்கு தெரியாது, அந்த மேகங்கள் அவருக்கு தான் தெரியும். மேல அது யார் அனுப்பியது என்றும் அவருக்கு தான் தெரியும். நமக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் ஏற்பட்டு இருக்கிறதா? நாம எங்கு சென்றாலும் எங்கு நடந்தாலும் அங்கு பாபாவுடைய குடை நிழல் என்பது இருக்கு. நான் தனியாக இல்லை, அவர் எப்போதும் என்னோடு வருகின்றார். அவருடைய நிழல் நான் எங்கு சென்றாலும் அங்கு வந்து கொண்டே இருக்கு. இந்த ஒரு அனுபவம் பரமாத்மா குடை நிழலின் அனுபவம். அடுத்து பரமாத்மாவின் துணையின் அனுபவம். அவருடைய குடை நிழலும் இருக்கிறது, அவரும் கூடவே இருக்கிறார், துணையாக இருக்கிறார். ஒரு வெளிநாட்டு எழுத்தாளர் ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல நான் ஒரு பாலைவனத்துல தனியாக போயிட்டு இருக்கிறேன். மேலும் கடவுளும் என்னோடு துணையாகவே இருக்கிறார். நான் பின்னால திரும்பி பார்க்கிறேன். அப்போது 2 பாத சுவடுகள் தென்படுது. ஒன்று என்னுடையது, இன்னொன்று கடவுளுடையது. நாங்க இருவரும் சேர்ந்து சென்று கொண்டே இருக்கிறோம். திடீர்னு புயல் வருது. புயல் வந்த போது நான் கொஞ்சம் பயம் அடைஞ்சேன். என்னை காப்பாற்றி கொண்டு முன்னேறிக்கிட்டே போனேன். அந்த நேரத்தில் நான் பின்னால திரும்பி பார்க்கிறேன், கடவுளின் பாத சுவடுகள் இல்லை. புயல்லாம் அமைதியாக ஓய்ந்த பிறகு கடவுள்கிட்ட முறையிடுறார். எல்லாமே சரியாக இருந்த போது நீ என் கூடவே இருந்த, ஆனா வாழ்க்கையில புயல் வந்த போது என்னை நீ விட்டுட்டியே. அப்ப அனைவருமே கடவுள்கிட்ட கேட்க தானே செய்யறாங்க. ஆனா கடவுள் சொல்றார், நான் உன்னை விடவில்லை. அந்த நேரத்தில் நான் உன்னை என் மடியில் தூக்கி கொண்டு நடந்தேன். அதாவது அந்த ஒரு பாத சுவடு அந்த மனிதனுடையது இல்லை, கடவுளுடையது. அப்ப இந்த அனுபவம், கடவுள் என்னுடன் இருக்கிறார், நான் அவருடைய மடியில் இருக்கின்றேன் என்பது ஏற்படுது. ஒரு மனிதன் நடந்து போறார். அவருக்கு 2 மகன்கள், 2 பேருமே ரொம்ப சிறியவங்க. ஒரு சிறுவனை அவர் மடியில எடுத்துக்கிறார், இன்னொரு சிறுவனுடைய கைகளை பிடிச்சிட்டு நடக்கிறார். ஒரு அழகான வானவில் தோன்றுது. அப்போது கையை பிடிச்சிருக்கிற குழந்தை கைகளை தட்ட தொடங்குது. அப்போ அந்த கையில அப்பாவுடைய கைய விட்டுட்டு கையை தட்ட தொடங்குறாரு. வானவில்ல பார்த்துட்டே கைகளை தட்டிக்கிட்டே கூட்டத்துல எங்க தொலைஞ்சு போயிட்டார். ஆனா மடியில இருக்கிற குழந்தை வானவில்ல பார்த்தது, அதுவும் கூட கை தட்டுச்சு, ஆனா தொலைந்து போகல. ஏன்னா அந்த குழந்தை கையை பிடிக்கல, தந்தையின் மடியில் இருந்துச்சு. நாம் இப்பொழுது பாபாவுடைய கையை பிடிச்சிருக்கிறோமா அல்லது அவருடைய மடியில் இருக்கிறோமா? மடியில் இருக்கின்றோம் அப்படின்னா விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்காது. கையை மட்டும் பிடிச்சிருக்கிறோம்னா அது விடுபட்டு போகிறதுக்கான வாய்ப்பு வந்துடும். ராமாயணத்திலும் இது காட்டப்பட்டிருக்கு. ஸ்ரீ ராமர், சீத்தை மற்றும் லக்ஷ்மணன் ஒரு படகுல அமர்றாங்க. அந்த படகோட்டி படகை செலுத்துறார். இன்னொரு பக்கம், ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் படகை எடுத்துட்டு போறார். ராமர் சொல்றார், எங்களுக்கு பயமாக இருக்கு, நாங்க விழாம இருக்கணும், நீ ஏன் இப்படி படகை செலுத்துற அப்படின்னு கேட்கிறார். இந்த படகொட்டி ரொம்ப புத்திசாலி,
அவர் சொல்றார், உங்களுக்கு பயம் இருந்தா நீங்க என் கையை பிடிச்சுக்குங்கன்னு சொல்றார். ஏன்னா அவருக்கு தெரியும், ஆத்மா பரமாத்மாவின் கையை பிடிச்சா அது எப்போது வேணாலும் விடுபடலாம். எனவே அவர் என்ன சொல்றாரு, ஹே ராம், நீங்கள் என் கையை பிடித்துக் கொள்ளுங்க. எவ்வளவு புத்திசாலியான பக்தர். கடவுள் தன் கையை பிடிச்சாருன்னா நாம பிடிக்கல, அவர் பிடிக்கிறார். அப்போது தவறி செல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா அவர் நம் கையை பிடிச்சுக்கிறார். ஆனா குழந்தைகளோ பாபாவை விட சக்திசாலியானவர்கள். ஒரு அவ்யக்த முறையில பாபா என்ன சொல்றாருன்னா, குழந்தைகள் தந்தையை விடவும் சக்திசாலியானவங்க. பாபா விரும்புறார் பாபாவும் குழந்தையும் ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு. ஆனா குழந்தைகள் தந்தையவே பிரிஞ்சிடுறாங்க. அப்ப எவ்வளவு சக்திசாலியானவங்க. ஆக யாரை நினைவு செய்யணும்? பரமாத்மாவின் துணை. அடுத்து 5வது பாயிண்ட். அதன் பிறகு நாம பாபாவுடைய குழந்தை ஆன பிறகு இப்போது வரை பரமாத்மாவின் பொக்கிஷங்கள் அவர் என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார் அதை நினைவு செய்து கொண்டே இருக்கணும். முழு நாளும் காலை அமிர்த வேலை மட்டும் செஞ்சு முடிச்சிடுற விஷயம் கிடையாது. இடையிடையில அந்த கஜானாக்கள் பொக்கிஷங்களை சிந்தனை செய்யணும். அதை கஜானா என்று சொல்லலாம், பாக்கியம் என்று சொல்லலாம். பரமாத்மாவுடைய கஜானா, பரமாத்மாவின் அவர் கொடுத்த பாக்கியங்கள். ஞாயிறு முரளியில பாபா என்ன சொல்லியிருக்கிறார், அந்த உலகத்துல ஜாதகம் பெயர் வைக்கிறதுக்கு முன்பே ஜாதகம் கணிச்சிடுறாங்க. ஆனா இங்கு நீங்க பிரம்மா குமார் ஆகும் முன்பே பாபா உங்க ஜாதகத்துல ஒரு நீண்ட கோடு வரைந்துடுறார், பாக்கியத்தின் கோடு. மேலும் வரதானமும் கொடுத்துடுறார். வரதானத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நினைவு சொரூபமாக இருக்கக்கூடியவர்கள் தானாகவே வரதானத்திற்கு தகுதியானவர்கள் ஆகிடுறாங்க. வரதானம் உங்களுடைய பிறப்புரிவை. எனவே பரமாத்மா கொடுத்த பிராப்திகளை நினைவு செய்ய வேண்டும். அடுத்து பரமாத்மாவின் ஞானத்தை நினைவு செய்யணும். ஒரு சாக்கார முறையில பாபா சொல்லியிருக்கிறார், ஒன்று தந்தையை நினைவு செய்தல், இன்னொன்று தந்தையின் ஞானத்தை நினைவு செய்தல். இப்ப அடுத்த வாக்கியம், பாபாவை நினைக்கிறத காட்டிலும் பாபாவின் ஞானத்தை நினைக்கிறதுல அதிக நன்மைகள் இருக்கு. இது ஒன்று அவ்யக்த மகா வாக்கியம். பாபாவின் ஞானத்தை நினைப்பதால பாபாவை நினைவு செய்த விடவும் அதிக நன்மைகள் இருக்கு. இத பாபா தானே சொல்லியிருக்கிறார். மற்றொரு முறையில பாபா என்ன சொல்றார், பாபாவை நினைத்தாலும் பாபாவின் ஞானத்தை நினைத்தாலும் இரண்டும் ஒன்றுதான். முரளிதரருடைய அன்பு, அதாவது முரளியின் மீதான அன்பு. யாராவது சொல்றாங்க நமக்கு முரளி ரொம்ப பிடிக்கும், பாபாவுக்கும் பாபா மீதும் எனக்கு அன்பு இருக்கு, நான் மார்பை கிழிச்சு கூட காட்டுவேன் உள்ள பாபா இருக்கிறாருன்னு. ஆனா முரளியின் கருத்து பாயிண்டே சொல்ல வேண்டியில்லை, அது மறந்து போயிடுது. அதுக்கு ஏதாவது செய்யணும். அப்ப இந்த 7 விஷயங்கள் மீண்டும் நம்ம ரிவைஸ் செய்வோம். இதன் மீது ஒரு சிறிய யோகம். யாரை நினைப்போம்? பரமாத்மா அன்பை. 2வது பரமாத்மாவுடைய பிராப்திகள். 3வது பரமாத்மா கொடுத்த உதவி, பரமாத்மாவுடைய துணையின் அனுபவம், பரமாத்மாவின் குடைநிழல், பரமாத்மாவுடைய கஜானாக்கள். பரமாத்மா ஞானத்தையும் சேர்த்து கொள்ளலாம். பரமாத்மா வரதானத்திலையும் சக்தி இருக்கு. சில நாட்களுக்கு முன்பு ஒரு ஸ்லோகனம் வந்துச்சு, எந்த ஒரு தீமையான கண்களும் கண்ணீர் நிறைந்ததாக மாறிவிடும். அவ்வளவு சக்தி இருக்கு. ஆக மீண்டும் அலர்ட்டாக இப்ப அமருவோம். வாழ்க்கைங்கிற ஒரு எல்லையற்ற பயணத்துல இன்று நான் ஆத்மா நினைவு செய்றேன். அந்த தருணங்களை எல்லாம் வாழ்க்கையில முதல் முறையா பரமாத்மா அன்பின் அனுபவம் எனக்கு எப்ப ஏற்பட்டுச்சு, அது இப்ப என் நினைவுக்கு வருது. அந்த கண்ணீர் நினைவுக்கு வருது. அந்த சூழ்நிலை, அந்த தேகத்தை தாண்டிய ஸ்திதி, தேக உணர்வை மறந்து நான் ஆத்மா முதல் முறையாக ஈஸ்வரிய அன்புல எப்படி மூழ்கினேன். எவ்வளவு ஆழமான அனுபவம். அந்த தருணத்தை நான் இப்ப நினைவு செய்து பார்க்கிறேன். அப்போது உணர்ந்தேன், பாபா வாழ்க்கையில என்னென்னலாம் எனக்குள்ள நிறைச்சிருக்கிறார், அதெல்லாம் இப்ப எனக்கு நினைவுக்கு வருது. அந்த நாள், அவருடைய உதவி, திடீர்னு தெரியாமலே எத்தனை பிரச்சனைகள் இருந்து, எத்தனை சிக்கல்களில் இருந்து என்ன விடுவித்திருக்கிறார். அந்த ஈஸ்வரிய துணை, அந்த ஈஸ்வரிய குடைநிழல், அவர் கொடுத்த கஜானாக்கள், அவர் கொடுத்த வரதானங்கள், நான் அவரை எவ்வளவு நினைவு செய்தேன்.
அவர் எப்போதும் என்னை நினைவு செய்கிறார். என் அன்பு அப்படியே ஒரே ரசனை உடையதாக இருக்கா? என் வாழ்க்கைய ஒரு கிளான்ஸ் பார்க்கணும். என்னெல்லாம் அவர் கொடுத்திருக்கிறார். நான் ஒருபோதும் அமர்ந்து அவருக்கு நன்றி சொன்னேனா? பாபா, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், இந்த வாழ்க்கை பாக்கியம் நிறைஞ்சதாக ஆச்சு, உங்களை அடைஞ்சதுனால பாபா அனைத்து துக்கங்கள்ல இருந்தும் நீங்க விடுபட்டுட்டேன், அனைத்து குறைகள் பிரச்சனைகளும் முடிஞ்சு போயிடுச்சு, நீ எனக்கு கிடைச்ச பிறகு இன்னும் வேற எனக்கு என்ன வேணும்? பரமாத்மா அன்புதான் யோகம். இந்த அன்புல மூழ்கி விடுவதுதான் ஞானம். நான் ஆத்மா இந்த யோகம், மேலும் இந்த ஞானத்தை இன்று அனுபவம் செய்றேன். ஓம் சாந்தி. எந்த விஷயங்களை நினைச்ச உடனே ஆத்மா துக்கமாகுது, எந்த விஷயங்களை நினைச்ச உடனே மனம் சோகமாகுது, எந்த விஷயங்களை நினைத்தவுடன் ஒரு அறியாத துக்கம் பரவுது, நினைவு மறந்து போறது. இதனால நமக்கு சுகம் கிடைக்கும், துக்கமும் கிடைக்கும். இங்கு எவ்வளவு தாய்மார்கள் இருக்கிறீங்க. ஒரு மாதாவுடைய மகன் மிகவும் தூரத்துல வெளிநாட்டுல இருந்துட்டு வேலை செய்யறார். அவரை இந்தியால இருக்கிற அந்த மாதா நினைவு செய்யறாங்க. திடீர்னு அவங்களை நினைவு செய்யறதுல என்ன ஆகும்? கண்கள்ல கண்ணீர் வந்துடுது. அந்த மாதாவுடைய கண்கள்ல இருந்து அந்த நினைவின் மூலமா ஆனந்த கண்ணீர் ஏற்படுது. நினைவு மேலும் அதன் சுரூபமாகிறது. அந்த சுரூபமாகிறதுல எவ்வளவு சக்தி இருக்கு. சங்கல்பங்கள்ல ஒன்று வந்த உடனே நாம அதன் சுரூபமாக ஆகிடுறோம். அதை நினைவு செய்வதன் மேலும் மீண்டும் மீண்டும் அந்த ஒரு துக்க நிகழ்வை நினைத்தா நம்முடைய வாழ்க்கை முழுசுமே துக்கமாயிடும். ஆக எந்த விஷயங்களை நாம பார்க்கணும்? சுக விஷயங்களை பார்க்கணும். அது போல வேற விஷயங்களும் இருக்குதா? நினைத்த உடனே துக்கம் வரக்கூடிய என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு? சகோதரர்கள்கிட்ட இருந்து முதல்ல நம்ம கேட்கலாம். சகோதரர்கள் கொஞ்சம் குறைவாக துக்கப்படுவாங்க, சரிதானே? அதிகமாக துக்கப்படுவர்கள் யாருன்னா மாதாக்கள் தான். அப்போ எந்த விஷயங்களை நினைத்த உடனே துக்கம் வருது? யாராவது சொல்லுங்க. வாழ்க்கையில நடந்த துக்கமான நிகழ்வுகள், அது விருப்பமில்லாத நிகழ்வுகள், துக்கமான நிகழ்வுகள், அதை நினைச்ச உடனே நாம அந்த இடத்துக்கு போயிடுறோம். அப்போ இருந்த நிலை இங்க மீண்டும் உருவாயிடும். அந்த நினைவின் மூலம் துக்க நிகழ்வுகள், துக்கமான விஷயங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட துக்கம் வந்தாலே என்ன ஆகிடுதுன்னா நம்ம துக்கமாக ஆயிடுறோம். இது ஒன்று. இரண்டாவது, துரோகம். யாராவது நமக்கு துரோகம் செய்யறாங்கன்னா அதை நினைத்தாலே துக்கம் ஆயிடுறோம். மூன்றாவது, குற்றச்சாட்டு வைக்கிறது. எங்க மீது தவறு இல்லை, நாங்க எதுவுமே செய்யல, இருந்து எங்களை குற்றம் சாட்டிட்டாங்க. அந்த விஷயம் நடந்து பல நாட்கள் ஆகியிருக்கலாம், ஆனா அதை நினைவு செய்த உடனே துக்கத்துல வந்துடுறோம். அடுத்து, அவநம்பிக்கை. யாருக்காவது சேவை செய்யறோம், யஜ்யத்துல, அதாவது உலகத்துல எங்காவது அலுவலகத்துல பெரியவங்க யாராவது இருக்கிறாங்க, இரவு சேவை கூட செய்யறோம். திடீர்னு அவங்க நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு சொன்னா நமக்கு சந்தோஷம் ஏற்படுமா? துக்கம் தானே ஏற்படும். பல காலம் ஆயிடுச்சு. ஏன்னா அப்போது நாம ஞானத்தை பயன்படுத்தல. அந்த விஷயம் இதயத்துல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருது, அடங்கி நிறைஞ்சிருந்துச்சு. பிறகு நிறைய ஞானம் கேட்ட பிறகு இருந்தும் கூட அது அங்கேதான் இருக்கு. நாம இப்ப இங்க இருக்கிறோம், அந்த விஷயம் அப்போது நடந்தது, அதை நினைவு செய்தால் அது மீண்டும் வெளியில வருது. ஆக அவநம்பிக்கை. டிராபிக் கண்ட்ரோல் பாட்டு ஒலிக்குது, 2 நிமிடம் பாபாவை நினைவு செய்வோம். பிறகு அந்த வாழ்க்கைங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அந்த விருப்பமில்லாத நிகழ்வுகளை நாம நினைவு செய்யணும். ஆனா நாம என்ன நினைவு பண்றோம் அப்படிங்கிற உணர்வுல இல்ல, சாட்சி நிலையில நாம இங்க இருக்கிறோம். ஒரு சாலையில வாகனங்கள் போகும்போது வாழ்க்கையில நிகழ்வுகள் வந்து போகுது, அது போல வாகனங்கள் போறது போல நிகழ்வுகள் வந்து போகுது. மரத்துல பறவைகள் வந்து அமர்றது போல சாட்சி என்ற பார்வை இருக்கணும். அதுல ஈடுபட்டுடக்கூடாது, தனியாக இருக்க வேண்டும், தனியாக பார்க்க வேண்டும். டிட்டாச்டு அப்சர்வேஷன், இதை நாம பயிற்சி செய்யணும். ஓம் சாந்தி.